அரசு கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்கள் தமிழக முதல்வரின் கவனத்தை ஈர்க்கும் பொருட்டு பெருந்திரள் முறையீடு. சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானம் அருகில் தமிழக முதல்வரின் கவனத்தை ஈர்க்கும் பொருட்டு அரசு கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்கள் பெருந்திரள் முறையீடு மாநில தலைவர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் தங்களுடைய 10 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து மாநில பொதுச் செயலாளர் அருணகிரி மற்றும் கல்லூரி கௌரவ ஆசிரியர்கள் கூறுகையில், அரசு கல்லூரிகளில் பணியாற்றும் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு தாவேக தேர்தல் வாக்குறுதியின்படி பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், ரூபாய் 50,000 ஊதியம் வழங்க வேண்டும், 12 மாதங்களும் ஊதியம், EPF திட்டம் நடைமுறைப்படுத்த வேண்டும் மற்றும் பணியிட மாறுதலுக்கு அனுமதி வழங்க வேண்டும், மருத்துவ காப்பீடு மற்றும் மகப்பேறு விடுப்பு வழங்க வேண்டும், 10 ஆண்டுகள் பணியாற்றியவர்களுக்கு பணிக்கொடை வழங்க வேண்டும், PhD அங்கீகாரம் வழங்க வேண்டும், ஆணை வழங்க வேண்டும், இன்டர்னல் எக்ஸ்டர்னல் எக்ஸாமினர் ரெஃப்ரெஷர் கோர்ஸ் வாய்ப்பு வழங்க வேண்டும், 41 உறுப்பு கல்லூரிகளில் பணியாற்றிய கௌரவ விரிவுரையாளர்களை டெபுடேஷன் GL என்று குறிப்பிடுவதை நீக்கி அரசு கல்லூரி GL ஆக கருதி வேண்டும் என்ற இதுபோல் கோரிக்கைகளை கூறினார். வணக்கம். இன்றைய தினம் தமிழ்நாடு அரசு கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்களின் கூட்டமைப்பின் சார்பாக தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் பொருட்டு கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்களின் 10 அம்ச கோரிக்கையை அரசிற்கு கவனத்திற்கு கொண்டு வரும் பெருந்திரள் முறையீட்டு கூட்டம் இன்றைய தினம் இந்த இடத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் ஏறத்தாழ 8500 கௌரவ விரிவுரையாளர்கள் சொற்ப ஊதியத்தில் பணிபுரிந்து வருகிறார்கள். கௌரவ விரிவுரையாளர்களுக்கு 11 மாதங்கள் மட்டுமே ஊதியம் வழங்கப்படுகிறது. மாதம் 30,000 மட்டுமே வழங்கப்படுகிறது. பல்கலைக்கழக மானியக் குழு நிர்ணயித்துள்ள 50,000 ஊதியம் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். மே மாத ஊதியம் வழங்கப்பட வேண்டும். ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு வழங்கப்பட வேண்டும். ஊதியத்துடன் கூடிய மருத்துவ காப்பீடு வசதி செய்து கொடுக்க வேண்டும். 10 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றி பணி ஓய்வு பெறும் அல்லது இயற்கை எழுதும் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு பணி கொடை வழங்க வேண்டும். தேர்தல் வாக்குறுதியை அளித்தபடி பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் பொருட்டு மாபெரும் பெரும் திரள் முறையீட்டு கூட்டம் இன்றைய தினம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சுமார் 2000க்கும் மேற்பட்ட கௌரவ விரிவுரையாளர்கள் இதிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை செய்தியாளர்கள் வாயிலாக மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு எங்களுடைய கோரிக்கை கொண்டு வருகிறோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும். UGC நிர்ணயித்த மாதம் 50,000 ஊதியத்தை 12 மாதம் வழங்க ஆவணம் செய்ய வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வாலாஜாப்பேட்டையிலிருந்து வரேன். நான் கடந்த கௌரவ விரிவுரையாளர்களாக 20 ஆண்டாக வேலை செய்கிறேன். இங்கே இந்த எங்களுடைய முக்கியமான கோரிக்கை அம்சிக்கா இன்னைக்கு முதல் கோரிக்கையாக பணி நிரந்தரம் படுத்தணும். 14 ஆண்டுகளாக எங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட்டே இல்லாமல், ஒரு உயர்கல்வித்துறையில் ஒரு ரெக்ரூட்மெண்ட் இல்லாமல் 14 ஆண்டுகளாக நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். எந்த அரசும் எங்களுக்கு செவி சாய்க்கலை. இந்த அரசாவது புதுமையாக முதல் முறை வந்திருக்கிறதுனால இந்த ஆண்டுகிட்ட நாங்கள் தாழ்மையாக ஒரு கோரிக்கை வச்சுக்கிறோம், எங்களை நிரந்தரப்படுத்தணும்னு. 20 வருஷமாக ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். வறுமை கோட்டு கீழே இருக்கோம். எங்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றணும், எங்களை பணி நிரந்தரப்படுத்தணும், அதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். கட்டாயம் நிச்சயம் 20 ஆண்டுகள் பண்ணாமல் 20 ஆண்டுகளாக நாங்கள் பணிபுரிச்சு 20 ஆண்டுகளுக்கு மேலே 25 வருஷமாக நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். எங்களுக்கு பணி நிரந்தரம் கொடுக்கணும், பணி நிரந்தரம் செய்யணும். பணி நிரந்தரத்துக்கான நாங்கள் இந்த அரசுகிட்ட தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறோம். 50,000 வேலை, ரொம்ப சொற்ப ஊதியம் 30,000 தாங்க. இப்போதான் 30,000 வந்திருக்கு. அதுவுமே நாங்கள் 4,000லேருந்து 30,000 வேலை சம்பாரிச்சிட்டு இருக்கோம். எங்களுக்கு 50,000 வேலை கட்டாக 50,000 ரூபாய் சம்பளம் UGC நிர்ணயித்த சம்பளம் வழங்கணும். ரொம்ப வறுமை கோட்டில் இருக்கிறோம். எங்களுடைய வாழ்வாதாரத்தை இந்த அரசாங்கம் செவிசாய்த்து ஏற்று எங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தணும்னு நாங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். 50,000 ஒரு UGC நிர்ணயம் செய்த சம்பளத்தை கண்டிப்பாக எங்களுக்கு கொடுக்கணும். மகப்பேறு விடுப்பு அப்படின்றது சில பெண்கள் இங்கே இந்த பணிக்கு வந்துட்டாலே, கௌரவ விரிவுரையாளர்களாக வந்துட்டாலே மகப்பேறு குழந்தை பெற்றுக்கணுமான்னு யோசிக்கிற நிலைமைக்கு இந்த அரசாங்கம் எங்களுக்கு தள்ளியிருக்கு. மறுநாள், அதாவது எங்களுக்கு ஒரு நாள் தான், ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் தான் லீவு. அதுக்கு மேலே எங்களுக்கு மெட்டர்னிட்டி லீவ்லாம் எதுவுமே கிடையாது. நாங்கள் குழந்தை ஒரு கௌரவ விரிவுரையாளர் குழந்தை பெற்றுக்கணும்னு நினச்சா கூட அது இங்கே கிடையாது. நாங்கள் வேலை விட்டு போனாதான் நாங்கள் குழந்தை பெற்றுக்க முடியும். எங்களுக்கு மகப்பேறு விடுப்பு கிடையாது, விடுப்பே கிடையாது. விடுப்பு கிடையாதுன்றதுனால இங்கே மகளிர் கௌரவ விரிவுரையாளர்கள்
குழந்தை பெற்றுக்கவே தயங்குற நிலைமை, ஒரு அவதூறான ஒரு நிலைமை இங்கே நிலவிட்டு இருக்கு. அதனால எங்களுடைய வாழ்வாதாரத்தை எங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அரசாங்கம் யாரோட தப்பு இது? அதாவது 2012 ஒரு ரெக்ரூட்மெண்ட் வந்து அதை 2015 2026 14 வருஷம் ஆச்சு ஒரு உயர்கல்வித்துறையில் ஒரு ரெக்ரூட்மெண்ட் போட்டு. அந்த ரெக்ரூட்மெண்ட்டை எங்களுக்காக நாங்கள் 20 ஆண்டுகளாக பணிபுரிகிறோம். எங்களுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து எங்களை வந்து பணி நிரந்தரம் செய்யணும்னு ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். அரசு அறிவிக்கிற அனைத்து வேலைகளுமே நாங்கள் பார்க்குறோம். இம்பிஸாக இருக்கட்டும், இல்லை அட்மிஷன் டியூட்டியாக இருக்கட்டும், இல்லை எக்ஸாம் டியூட்டியாக இருக்கட்டும், அனைத்து நான் முதல்வனாக இருக்கட்டும், என்ன வேலையாக இருந்தாலும் ஒரு இணை பேராசிரியர், ஒரு உதவி பேராசிரியர் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளுமே நாங்கள் ஒரு கௌரவ விரிவுரையாக இருந்து அன்னன்னைக்கு வேலையை நாங்கள் அன்னன்னைக்கு முடிச்சு கொடுத்துட்டு போய்கிட்டு இருக்கிறோம். அது 6 மணி ஆகட்டும், 7 மணி ஆகட்டும், எந்த நேரம் ஆர்ஜேடியிலேருந்து ஃபோன் வருதோ, சிசி ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வருதோ, ஐயோ உடனே அப்டேட் பண்ணணுமே, இன்னைக்கு என்ன சூழல் அப்படின்னு சொல்லிட்டு உடனேவும் அரசு கொடுக்கிற அனைத்து நலத்திட்டங்கள், தமிழ் புதல்வனாக இருக்கட்டும், புதுமை பெண்களாக இருக்கட்டும், என எத்தனை திட்டங்கள் அரசு அறிவித்தாலும் அத்தனை அரசு திட்டங்களையுமே நாங்கள் மாணவர்கள்ட்ட வந்து கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கிற இன்னைக்கு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கௌரவ வாழ்க்கை தரம் வந்து ரொம்ப வந்து எங்களுக்கு பின்தங்கிய நிலையை வந்து உருவாக்கி இருக்கிறது. மேடம் சொன்ன மாதிரி மெட்டர்னிட்டி லீவாக இருக்கட்டும், மாதத்தில் ஒரு நாள் ஜிஎல் எடுப்போம், 2வது நாள் ஜி எடுத்தால் எங்களுக்கு சம்பள பிடித்தம் உண்டு. அதனால் ஐயோ ஓடி வரணுமே, எங்களுக்கும் குடும்பம் இருக்குது, எங்களுக்கும் குழந்தைகள் இருக்குது, 11 மாதம் சம்பளத்தை நாங்கள் தாண்டிட்டு 12வது மாதத்தில் எங்கள் குழந்தைகளோட அட்மிஷன் ஃபீஸ்க்கு நாங்கள் என்ன செய்வோம்? அது அரசு வந்து கொஞ்சம் எங்களோட குறைகளையும் எங்களோட கோரிக்கைகளை நிறைவேற்றி தரும்படி மிக பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன், கேட்டுக்கொள்கிறேன். தங்கம் அரசு கலைக்கல்லூரி, சாத்தூர், விருதுநகர் மாவட்டம். இந்த பெருந்திரள் போராட்டத்தில் தமிழகம் முழுவதும் இருந்து அரசு கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்கள் கலந்து கொண்டனர். மாநில துணைத் தலைவர் வசந்தகுமார் நன்றி உரை கூறினார்.